Hi, welcome to Learn English. இந்த வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் do ஆர் இந்த ரெண்டு வேர்ப்ஸை வச்சு எப்படி இங்கிலீஷில் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது, அதே மாதிரி எந்த இடத்துக்கு do வரும் எந்த இடத்துக்கு ஆர் வரும் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். அதில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இந்த எக்ஸசைஸ் தான். அதாவது நீ பேசுவியா அப்படின்னு ஒரு தமிழ் வாக்கியம், இந்த மாதிரி ஒரு தமிழ் வாக்கியம் கொடுத்துருவேன். கேள்வி டூ யூ ஸ்பீக் வருமா, ஆர் யூ ஸ்பீக் வருமா, இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸில் எது கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு தடவையும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. டூ யூ ஸ்பீக், நீ பேசுவியா. ஆர் யூ ஸ்பீக் அப்படிங்கிறது கிராமர் மிஸ்டேக். ஓகே, ஆர் யூ ஸ்பீக்கிங், இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்களா. இப்போ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அவர்கள் வருவார்களா. டூ தே கம், அவங்க வருவாங்களா. ஆர் தே கம் அப்படிங்கிறது கிராமட்டிக்கல் எரர் இருக்கிற கொஸ்டின். அப்போ அந்த கொஸ்டின் எப்படி வரணும்? ஆர் தே கம்மிங், அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா. நீங்கள் ஒரு ஆசிரியரா, ஆர் யூ எ டீச்சர், டூ யூ எ டீச்சர். ஆர் யூ எ டீச்சர், நீங்கள் ஒரு ஆசிரியரா. இந்த ஆர் எதுக்காக வந்திருக்கு? யூ வந்திருக்கிறதுனால ஆர் வந்திருக்கு. அதே மாதிரி டூ யூ எ டீச்சர் மீனிங்லெஸ் கொஸ்டின், கிராமட்டிக்கலாக எரர் இருக்குது. டு யூ வாண்ட் டு பிகம் எ டீச்சர், டு யூ மீட் த டீச்சர், இந்த மாதிரி கேட்கலாம். டு யூ எ டீச்சர் இஸ் ராங். நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்களா, டு யூ ஸ்பீக்கிங், ஆர் யூ ஸ்பீக்கிங், விச் ஒன் இஸ் கரெக்ட்? டு யூ ஸ்பீக், அதுதான் கரெக்ட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் அதனுடைய ஸ்ட்ரக்சரை. டு யூ ஸ்பீக்கிங் இஸ் ராங். ஆர் யூ ஸ்பீக்கிங், நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா, தட் இஸ் கரெக்ட் ஆன்சர். நம்ம போகலாமா, ஆர் வி கோ, டு வி கோ, எது கரெக்ட்? நம்ம போகலாமா, டு வி கோ, தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆர் வி கோ அப்படிங்கிறது திஸ் இஸ் நாட் அ கரெக்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது கிராமட்டிக்கலாக இதில் எரர் இருக்குது. ஆர் வி கோயிங், தட் இஸ் கரெக்ட். அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா, ஆர் தே அக்செப்ட் வருமா, டூ தே அக்செப்ட் வருமா. டூ தே அக்செப்ட், தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆர் தே அக்செப்ட், கிராமட்டிக்கல் எரர். ஆர் தே அக்செப்டிங், அது கரெக்ட். நீங்கள் பாடுவீர்களா, ஆர் யூ சிங்கிங், டூ யூ சிங். இதனுடைய ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் வழி இங்கிலீஷ் சேனல், அந்த சேனலில் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருவேன். அந்த சுச்சுவேஷனில் எப்படியெல்லாம் இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். நவ், நீங்கள் பாடுவீர்களா, ஆர் யூ சிங்கிங், டூ யூ சிங், விச் ஒன் இஸ் கரெக்ட்? இங்கே கொஸ்டினில் வந்து நீங்கள் பாடுவீர்களா அப்படின்ட்டுருக்கு. இப்போ நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிறதுக்கு ஆர் யூ சிங்கிங், நீங்கள் பாடுவீர்களா அப்படிங்கிறதுக்கு டூ யூ சிங். நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோமா. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆர் வி ரைட்டிங், அதான் கரெக்டான ஆன்சர். நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோமா. டூ வி ரைட்டிங், கிராமட்டிக்கல் எரர். டூ வி ரைட், நம்ம எழுதுவோமா, நம்ம எழுதலாமா அப்படிங்கிறது. நாங்கள் பேசணுமா, டூ வி ஸ்பீக், ஆர் வி ஸ்பீக், எது கரெக்ட்? நாங்கள் பேசணுமா, டூ வி ஸ்பீக், நாங்கள் பேசலாமா, டூ வி ஸ்பீக். ஆர் வி ஸ்பீக் அப்படிங்கிறது கிராமர் மிஸ்டேக். ஓகே, ஆர் வி ஸ்பீக்கிங் அப்படின்னு இருக்கணும். ஆர் வி ஸ்பீக்கிங் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோமா அப்படின்னு அர்த்தம். நாங்கள் பேசணுமா அப்படிங்கிறதுக்கு டூ வி ஸ்பீக். இந்த மாணவர்கள் வருவார்களா, ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் கம், டூ த ஸ்டூடெண்ட்ஸ் கம், விச் ஒன் இஸ் கரெக்ட்? இந்த மாணவர்கள் வருவார்களா, டூ த ஸ்டூடெண்ட்ஸ் கம். ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங், அதான் கரெக்ட். ஓகே, இந்த கம்மிங் அப்படின்னு ஐஎன்ஜி இருக்கணும். ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் கம் அப்படிங்கிறது கிராமர் மிஸ்டேக். ஸோ இந்த மாணவர்கள் வருவார்களா, டூ தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம். தீஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களா, டூ தே ஸ்ட்ரிக்ட், ஆர் தே ஸ்ட்ரிக்ட், விச் ஒன் இஸ் கரெக்ட்? டூ தே ஸ்ட்ரிக்ட், கிராமட்டிக்கலி ராங். டூ தே பிஹேவ் ஸ்ட்ரிக்ட், இது கரெக்டு. இந்த இடத்துல பிஹேவ் அப்படிங்கிறது மெயின் வேர்பாக வந்துடுது. டூ தே பிஹேவ் ஸ்ட்ரிக்ட். ஆர் தே ஸ்ட்ரிக்ட், இதுதான் அவர்கள் கண்டிப்புடன் இருக்கிறார்களா, அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு ஆர் தே ஸ்ட்ரிக்ட். நீங்கள் பணக்காரரா, ஆர் யூ ரிச், டூ யூ ரிச்,
விச் ஒன் இஸ் கரெக்ட்? ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆர் யூ ரிச்? இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டினை நீங்கள் எப்போவும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ரிச் அப்படிங்கிறது இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். ஓகே, ஆர் யூ ரிச், ஆர் யூ ஸ்ட்ராங், ஆர் யூ வீக். டூ யூ ரிச் கிராமட்டிக்கலி ராங். டூ யூ வாண்ட் டு பி ரிச், இது கரெக்ட். நீ பணக்காரராக விரும்புகிறாயா? டூ யூ வாண்ட் டு பி ரிச். மக்கள் அனுமதிப்பார்களா? டூ த பீப்புள் அலவ் ஆர் த பீப்புள் அலவ், which one is correct? So the first option is the correct answer. Do the people allow? Are the people allow அப்படிங்கிறது grammatically wrong. Are the people allowing, இது correct. Verb plus ing, இது present continuous tense. Are the people allowing? எனக்கு தேவையா? Or I need, do I need, which option is the correct answer? Do I need, அந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆர் ஐ நீட் அப்படிங்கிறது கிராமட்டிக்கலி ராங். ஆம் ஐ இன் நீட், எனக்கு தேவையாக இருக்கிறதா? ஆம் ஐ இன் நீட். ஓகே, டூ ஐ நீட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ டூ ஆர் இந்த ரெண்டு வேர்பில் ஆரம்பிக்கிற வேர்பல் கொஸ்டின், எந்தெந்த இடத்துக்கு டூ வரும், எந்தெந்த இடத்துக்கு ஆர் வரும் அப்படிங்கிறத அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க. இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் பண்ணிங்க. அவர்கள் யோசிக்கிறார்களா, இது எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக, செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக? கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.